நம்ம மட்டன் சூப் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. அதுலேருந்து மட்டன், அதுக்கு தேவையான தாளிப்பு வந்து சின்ன வெங்காயம், தக்காளி, மல்லித்தழை, பட்டை, கிராம்பு, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை. மசாலா வந்து மட்டன் மசாலா, வீட்டு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள்தூள். இப்போ வந்து மட்டன் சுக்கா செய்ய போகிறோம். அதுக்கு வந்து இரும்பு வாணலியில் சுத்தமான நல்லெண்ணெய் கொஞ்சமாக விட்டால் போதும், ஏன்னா மட்டன்லேயே கொஞ்சம் ஆயில் இருக்கும். இப்போ அதில் வந்து தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் போட போகிறோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது கொஞ்சம் ராவா வறுத்தா நல்லாயிருக்கும். இது நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். இதை வந்து பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் தக்காளி, இப்போ வந்து சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. நான் வந்து எப்பயுமே வதங்கினதுக்கப்புறம் தான் உப்பு போடுவேன். அதுவும் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா முன்னாடியே போட்டோம்னா வணங்கிடுவேமா, ஆனால் அந்த பச்சைத்தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து கல் உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து எடுத்து வச்ச மசாலா பூரா ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி, நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வணக்கணும். உங்களுக்கு இரும்பு சட்டியில் வச்சிங்கன்னா இரும்பு சத்து இருக்குது அப்படின்னு. இப்போ அந்த மசாலா நல்லா வந்து அந்த பச்சை தன்மையெல்லாம் போய் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டன் இதை வந்து நல்லா கிளறி விட்டுட்டு, இப்போ வந்து மட்டன் சுக்கா ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. அதுக்கு வந்து எடுத்து வைத்த மிளகுத்தூள், பெப்பர்தூள் லைட்டாக கொஞ்சம் போட்டால் போதும். பார்த்திங்களா, உங்களுக்கு எண்ணெயெல்லாம் நல்லா திரிஞ்சு வருது. அப்புறம் கடைசியாக மல்லித்தூள், கருவேப்பிலைத்தூள்.